நம்மள நிறைய பேருக்கு அப்பதான் சுட சுட சாப்பிட்டுட்டு இருப்போம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது லைட்டா வயிறு கலக்கிற மாதிரி இருக்குல்ல, பாத்ரூம் போயிட்டு வந்து சாப்பிடலாமா இல்ல சாப்பிட்டுட்டு பாத்ரூம் போலாமா அப்படின்ற கன்ஃபியூஷன்லயே சாப்பிட்டு முடிப்போம். இன்னும் சில பேருக்கு சாப்பிட்டு அப்பதான் முடிச்சிருப்பாங்க, 5 நிமிஷம் கூட ஆயிருக்காது, ஆஹா வயிறு கலக்குற மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு மனநிலை வரும். இன்னும் சிலருக்கு சாப்பிட கூட மாட்டாங்க, ஆனாலும் வயிறு கலக்கி லூஸ் மோஷன் வர மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருக்குங்க. பொதுவாவே நம்ம ஏதாவது ஒரு சாப்பாடு எடுக்கிறோம் அப்படின்னா அது சிறுங்குடல், பெருங்குடல், இரைப்பை, இது மூணுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கும். இது மூணு தான் நம்ம சாப்பிடுற சாப்பாட, அதாவது விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அது உடம்புக்கும் தேவையில்லாத கழிவுகளை மலம் வழியா வெளியே அனுப்பும். இந்த வேலைகளை இது மூணும் தான் பண்ணிட்டு இருக்கு. சோ இது மூணுல ஏதாவது ஒண்ணுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சாப்பிட்ட உடனே மலம் வரதுக்கு என்ன காரணம், அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாப்பிட்ட உடனே பாத்ரூம் வர மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுறதுக்கு என்ன காரணம், இது ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இதை வந்து கேஸ்ட்ரோகோலிக் ரெஃப்ளெக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், அதாவது IBS அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படின்னா குடல் உளைச்சல் நோயின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன பாத்தீங்களா, இரைப்பை, சிறுங்குடல், பெருங்குடல், இது மூணுல ஏதாவது சின்னதா ஒரு மாற்றம் ஆச்சு அப்படின்னா கூட அது IBS ஏற்படுத்த ஒரு முக்கிய காரணமா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த IBS 2 டைப்ஸா பிரிக்கிறாங்க. IBS இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் கான்ஸ்டிபேஷன், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் டயரியா, அதாவது IBSC, IBSD. இந்த கான்ஸ்டிபேஷன்ல என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, சாப்பிட்ட உடனே மோஷன் வர மாதிரி ஒரு உணர்வு இருக்கும், ஆனா நம்ம ரெஸ்ட் ரூம்ல போய் உட்கார்ந்தோம்னா மோஷன் வராது, ஒரு மாதிரி ஒரு மலச்சிக்கலை ஏற்படுத்தும். அதுதான் வந்து கான்ஸ்டிபேஷன். IBSD ல வந்து அடிக்கடி லூஸ் மோஷன் ஆகும். அப்பதான் சாப்பிடுவோம், சாப்பிட்ட உடனே லிக்விட் ஃபார்ம்ல லூஸ் மோஷனா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே போயிடும். இதுதான் IBSDன்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்ட 5 நிமிஷத்துல இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா நம்ம உடம்பு நமக்கு தேவையான நியூட்ரிஷனா இருக்கட்டும், விட்டமினா இருக்கட்டும், மினரலா இருக்கட்டும், அதை எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இருந்து தான் எடுத்துக்கும். இந்த மாதிரி IBS இருக்கிறதுனால உடம்பு அதுக்கு தேவையான விட்டமின்ஸையோ மினரல்ஸையோ நியூட்ரிஷனையோ தன்னால எடுத்துக்கவே முடியுது. ஏன்னா எல்லாமே சாப்பாடு மொத்தமும் கழிவுல டக்குன்னு வெளியே போயிடுது. இப்படி இருக்கிறது உடம்புக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இது ஒரு பிரச்சனை தான், ஆனா நினைச்சு பயப்படுற அளவுக்கான பிரச்சனை கிடையாது. இது ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றம் தான். அதாவது சில பேருக்கு பெருங்குடல் ரொம்ப வீக்கா இருக்கும். பெருங்குடல் வீக்கா இருந்துச்சுன்னா கூட இந்த IBS வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக முன்னாடி எல்லாம் இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இன்னும் சில உணவுகள் எல்லாம் ஃபெஸ்டிவல் டைம்ல இல்ல ரொம்ப வீக்கெண்ட்லாம் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனா இப்போ டெய்லியுமே நம்ம சாப்பிடுற சாப்பாடோட மெத்தடே மாறிடுச்சு. மிட் நைட்ல பிரியாணி சாப்பிடுறோம், மார்னிங் சாப்பாடு சாப்பிட்றதே கிடையாது, லஞ்ச் 4 மணிக்கு தான் சாப்பிடுறோம், நைட்டு சாப்பாடு 2 மணி 3 மணி ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட உணவு பழக்க வழக்கம் மாறதால நம்ம உடம்புல டைஜஷன் ப்ராப்ளம்ன்றது ரொம்ப அதிகமாயிடும். இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தா கூட இந்த IBS வரும்னு சொல்றாங்க. அது போக ஸ்ட்ரெஸ், இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து முக்காவாசி பேரு நான் பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்கேங்க, நான் பயங்கர டிப்ரெஷனா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிப்ரெஷனா என்ன, ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படின்றது கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், நான் இப்போ டிப்ரெஷனா இருக்கேன், எனக்கு ஏதோ பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்ல இருப்பாங்க. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அதிகமானா கூட இந்த IBS வரும்னு சொல்றாங்க. அது போக இன்னும் சிலர் வந்து எமோஷனலா ஸ்டேபிளாவே இருக்க மாட்டாங்க, ரொம்ப வீக்கா இருப்பாங்க. யாராவது இப்ப நம்ம கூட க்ளோஸா பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு அவங்க பேசுறத கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உலகமே இடிஞ்சு உளுந்த மாதிரி இவங்க ரொம்ப எமோஷனலா வீக் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி எமோஷனலா வீக்கானவங்களுக்கு கூட இந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. சிலருக்கு இப்பதான் இந்த IBSன்றது ஸ்டார்ட் ஆகுற ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும். அது போக இந்த IBS எப்படி ஸ்டாப் பண்றது, இல்ல இதை எப்படிங்க கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரொம்பவே ஈஸின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து உணவுல மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. இப்போ சில பேர் வந்து சாப்பாடை போட்டு வைப்பாங்க, 5 மினிட்ஸ் கூட இருக்காது, அதுக்குள்ள கோழி கொத்தும் பாத்தீங்களா, அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி மட்டும் பண்ணவே கூடாது. சாப்பாடை பொறுமையா சியூ பண்ணி மென்னு ரொம்ப நேரம் பொறுமையா சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்றாங்க. அடுத்தது அதிகமா காரம், இந்த ஆயில் ஐட்டம், பால், டீ, காஃபி இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை
கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. அடுத்தது நார்ச்சத்து, ஃபைபர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? இந்த ஃபைபர் வந்து எந்த அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிறோமோ அப்போ இந்த ஐபிஎஸ் வந்து கண்ட்ரோல்குள்ள வரும்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபைபர் வந்து அதிகமா வெஜிடபிள்ஸ்ல நிறைய இருக்கும். இப்போ நார்மலாவே நம்முடைய சவுத் இந்தியன் மீல் பிளேட்டை பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சோறு இருக்கும், கார்போஹைட்ரேட், கொஞ்சம் சாம்பார், இந்த மாதிரி குழம்பு இருக்கும், பருப்பு, அதுல வந்து புரோட்டீன் இருக்கு. அடுத்தது காய்கறி இருக்கும், அது வந்து ஃபைபருக்காக. இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு மீல் தான் சவுத் இந்தியன் பிளேட்ல இருக்கும். இதுல நம்ம ஃபைபர், காய்கறிகள் அதிகமா எடுத்துக்கணும். அது இல்லாம ஃபைபர் அதிகமா இருக்கக்கூடிய பழங்களை நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த ஐபிஎஸ் கண்ட்ரோல்குள்ள வரும்னு சொல்றாங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கை முறையில சில மாற்றங்களை ஏற்படுத்தணும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா 10 மணி வரைக்கும் நல்லா ஆக்டிவா இருப்பாங்க, 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு 10:30 மணிக்கெல்லாம் பேனு படுத்துருவாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. இப்போ நைட்டு சாப்பிடுறாங்க அப்படின்னா சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது. கொஞ்ச நேரமாவது உட்காந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இல்ல ஒரு சின்ன வாக்கிங் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கணும். சாப்பிட்ட உடனே தூங்குறத முதல்ல தவிர்க்கணும். இன்னும் சிலருக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை மலம் கழிக்கிறதுன்றது நார்மலா இருக்கும். இன்னும் சிலருக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை தான் வரும். ஆனா நார்மலா ஒரு நாளைக்கு ஒரு தடவை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது. கடைசி ஸ்டெப் என்ன அப்படின்னா, நான் ஆரம்பத்துல சொன்ன பாத்தீங்களா, ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா கூட, எமோஷனலா வீக்கா இருந்தா, டிப்ரெஷனா இருந்தா கூட இந்த பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு, சோ அதை கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு நம்மளுடைய மைண்டை வந்து கொஞ்சமாவது ரிலாக்ஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் வாக்கிங் பண்ணணும், இல்ல ஜாகிங், எக்ஸசைஸ், இந்த மாதிரி நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் பண்ற மாதிரியும் நம்ம உடம்புக்கு பிசிக்கலா ஆக்டிவிட்டி ஏதாவது கொடுக்குற மாதிரியும் இந்த வேலைகளை கண்டிப்பா பண்ணியாகும். அப்போ இதெல்லாம் பண்ணா வீட்ல இருந்தபடியே சரி பண்ணிடலாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் சொன்னது எல்லாமே வெறும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான். இதுவே கொஞ்சம் முத்திருச்சு, உடல்நிலை கொஞ்சம் மோசமாச்சு, அதாவது அடிக்கடி டயரியா போயிட்டே இருக்கும், இன்னும் சிலருக்கு வெயிட்ன்றது டக்குன்னு லோ ஆயிடும், உடல் எடை நல்லா ஹெல்தியா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா 10 கிலோ 15 கிலோ வெயிட் எல்லாம் கம்மி ஆயிடும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய டாக்டரை உடனே அணுகி உங்க உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைய டாக்டர் கிட்ட கேட்டு அதுக்கப்புறமா தான் சரி பண்ணணும். இப்ப நான் சொன்னது எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்க பண்ண வேண்டியது. உங்களுக்கு இது ஹை ஆயிடுச்சு, பிரச்சனை பெருசா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா டாக்டர் பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹெல்த் குருவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.